ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபஸ்ட்டுக்கு பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டையும் டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் பண்ணிக்கொண்டு அதை ஆறுறதுக்காக வைங்க, கூலிங் ஆகுறதுக்காக. அதுக்கு பிறகு ஒரு பால் ஒன்று எடுத்து அதுக்கு ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு அதோட எக் போட்டுக்கோங்க. 1 by 1 எக் போட்டுக்கோங்க. எல்லா எக்கையும் ஒரே அடிக்காக போட வேணும். நான் 500 grams தான் இன்றைக்கி ப்ரௌனிஸ் செய்கிறேன். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருவேன். என்ன சில வீடியோஸ் கட் ஆகிட்டு அதனால் உங்களுக்கு பாட்டாக தான் நான் கொண்டாந்திக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கொண்டு ஸ்பெச்சுலா வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துக்கொண்டே நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பீட்டரே தேவையில்லை, ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட எங்களுக்கு ப்ரௌனி செய்ய இயலும். ப்ரௌனி செய்கிறது ஈஸி தான், பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா எக் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கூலிங் ஆகுறதுக்கு வச்சுக்கிற பட்டர் அண்ட் எங்களோட சாக்லேட் மிக்ஸ் அதை எடுத்து இந்த பட்டரில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சே செய்யலும், ஈஸி தான். நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ப்ரௌனிஸ் செய்கிறேன் சாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக தான். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு மைதா அண்ட் கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஒரே அடிக்கவே இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட இதில் ஆட் பண்ணி கொள்ளலும். எல்லாம் ஒரே அடிக்கவே சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. பட் கட்டி ஒன்றும் ஈக்கப்படாது. பட்டரில் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவே ஈக்கணும் எங்களோட பட்டர். எல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு இதே மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு மறுபடியும் எங்களோட பட்டர் நல்லா கலந்துக்கோங்க. மிச்சம் தண்ணியாக ஈக்காது, கொஞ்சம் கெட்டியான ஒரு மிக்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல எங்களோட பேக்கிங் ட்ரே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். அண்ட் எங்களோட அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 செல்சியஸில் ஒரு 10 minutes அவன் ப்ரீ ஹீட் பண்ணியே வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திக்குதுண்டு, எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். பேக்கிங் ட்ரே எடுத்து நான் இன்றைக்கி 500 grams தேவையான அளவு தான் சைஸ் தான் எடுத்து வைக்கிறேன் பேக்கிங் ட்ரே. அதோட எங்களோட ப்ரௌனி மிக்ஸை ட்ரேயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக புழுதுன்னு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 180 செல்சியஸ்லேயே 40 minutes எங்களோட ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக் பண்ணதுக்கு பிறகு எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திக்குதுன்னு.
இது கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் ப்ரௌனீஸ் இருக்கும், அதனால் அதுக்காக பயப்பட ஒன்றும் தேவையில்லை. அதுதான் டெக்ஸ்சரே. இதே மாதிரி நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு பிறவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கூலிங்காக இருக்க போக்களே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட ப்ரௌனி ரெடி. நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.